சாமி சிலைங்க ஐயா. ஐயா, இந்த இடத்துல அம்மன் சிலை இருக்குன்னா முன்னாடி இந்த இடத்துல கோவில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இது சாமியோட இடங்க ஐயா, அதனால இந்த இடத்துல தோண்ட வேண்டாம்னு தோணுது. ஆமாங்க ஐயா, எனக்கு என்னமோ தப்பா படுதுங்க ஐயா. தோண்டும் போது சாமி சிலை இருந்துச்சுன்னா அந்த அம்மனே வந்து இந்த இடத்தை தோண்ட வேண்டாம்னு சொல்றான்னு அர்த்தம் ஐயா. இந்த ஊர் மக்களோட நம்பிக்கையை நம்ம உடைக்க வேண்டாம் ஐயா. நீங்க சம்மதிச்சீங்கன்னா நாங்க உங்க இடத்துலயே டேங்க் கட்டிக்கிறோம் ஐயா. சிவா அண்ணா, நம்ம தோப்புக்கு பக்கத்துல இருக்கிற அந்த காலி இடத்த டேங்க் வெட்ட கொடுத்துடலாம். நீ என்ன? சரிங்கண்ணா. சரி சரி, அப்ப நாங்க அந்த இடத்த போய் பாக்குறோம். சிவா அண்ணா, நீ போ. அங்க போயிட்டு அங்க பூஜை பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன் பண்ணிடுறேன். சரி வாங்க. ரொம்ப நல்லதா போச்சு, நமக்கு நம்ம இடம் கிடைச்சிருச்சு. எங்க எப்படி சாமி சிலை வந்துச்சு? தானா வந்ததா இல்ல யாராவது வந்து புதைச்சு வச்சுட்டு போயிருக்காங்களா? பெரியம்மா, மாயா, 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 என்னாச்சு மாயா? அங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சா? அவரை எல்லாரும் தப்பா பேசினாங்களா? அவருக்கு எதுவும் ஆகலையா மாயா? பெரியம்மா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே ஆகல, எதுவும் தப்பாவும் நடக்கல. அப்படியா? அப்ப அங்க பள்ளம் தோண்டலையா? அதெல்லாம் பண்ணாங்க. அப்ப அப்ப அவன் உடம்பு வெளியே வந்திருக்குமே. அதுதான் இல்ல. என்ன சொல்ற மாயா? ஒண்ணுமே புரியல. அங்க பள்ளம் தோண்டினப்ப மண்ணுக்குள்ள இருந்து ஒரு அம்மன் சிலை வந்துச்சு பெரியம்மா. அம்மன் சிலையா? என்ன சொல்ற? ஆமா பெரியம்மா. அப்ப இனிமே அந்த இடத்தை தோண்ட மாட்டாங்கல்ல? இல்ல பெரியம்மா, அது சாமி இருந்த இடம், அதனால அங்க பள்ளம் தோண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ ஐயோ, நன்றி தாயே, இப்பதான் என் உயிரை திரும்ப வந்த மாதிரி இருக்கு. நான் தான் சொன்னேன்ல பெரியம்மா, சாமி எப்பவுமே நமக்கு துணையாதான் இருக்கும்னு. சாமியே நம்மள வந்து காப்பாத்திருக்கு. நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்போ ஆச்சரியமா இருக்கு மாயா. அங்க எப்படி அம்மன் சிலை? தெரியல பெரியம்மா, ஒருவேளை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்க கோவில் ஏதாவது இருந்திருக்கலாம். இப்ப அந்த சாமி நமக்கு துணையா இருந்திருக்கு. இனிமே நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். அந்த இடத்த எப்பவும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஊர்க்காரங்க எல்லாரும் முடிவு பண்ணிருக்காங்க. பெரியப்பாவும் வாட்டர் டேங்க் கட்டுறதுக்கு நம்ம இடத்த கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அதான் நான் சொன்னேன்ல பெரியம்மா, சாமி நமக்கு துணையா இருக்குன்னு. இப்பதான் எனக்கு நம்பிக்கையே வருது. உண்மையிலேயே இந்த அம்மா நமக்கு காவல் தெய்வமா தான் இருக்கா. இனிமே நான் கண்டிப்பா எதுக்குமே பயப்பட மாட்டேன், தைரியமா இருப்பேன்.
மன்னிச்சிருமா. நான் யாரையும் ஏமாத்த நினைக்கல. என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் இதை பண்றேன். நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும். மன்னிச்சிருமா. நான் என் பெரியம்மாவை ஏமாத்த நினைக்கல. ஆனா அவங்களுக்கு இருக்கிற பயம் போகணும்னு தான் இப்படி பண்ணேன். எங்க குடும்பத்தோட மானம் மரியாதையை காப்பாத்ததான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன். இது ஏதாவது தப்பா இருந்தா எனக்கு தண்டனை கொடு. ஆனா என் குடும்பம் நல்லா இருக்கணும். அவரை விட்டுருங்க. ஐயோ, அவர் எதுவும் பண்ணல. எனக்கு தெரியாது. வேண்டாம். பெரியம்மா, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. என்ன? இப்பதான் என் மனசுக்கு தைரியமா இருக்கு மாயா. பார்க்கலாம். அந்த கடவுள் நமக்கு துணையா இருப்பாருன்னு நம்புறேன். சிவா, அண்ணா, ஒரு விஷயம். என்னண்ணே? அண்ணா, நீங்க இதை எப்ப சொல்லுவீங்கன்னு தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதோ இப்ப போய் உடனே வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. நீங்க போங்க, நான் அதை வந்துடுறேன். அண்ணா, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் திருப்பிட்டல? ஆமாண்ணே, அண்ணி அடகு வச்ச எல்லா நகையும் திருப்பிட்டு வந்துட்டேனே. இந்தாண்ணே, பாருங்கண்ணே. சரி, அம்மாவை கூப்பிட்டு இதையெல்லாம் அவகிட்ட கொடுத்துட சொல்லு. அண்ணே, அண்ணி அடகு வச்ச நகையெல்லாம் நீங்க மீட்டுட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சா அண்ணி ரொம்ப சந்தோஷப்படுவாங்கண்ணே. நீங்களே உங்க கையாலேயே கொடுத்துருங்கண்ணே. அண்ணா, உங்க கையால தானே அண்ணி இந்த தாலியே வாங்கணும். அண்ணா, இதோ ஒரு நிமிஷம், பூஜை ரூமுக்கு எல்லாரையும் வர வச்சுறேன். அங்க வந்து நீங்க அன்னிக்கிட்ட கொடுங்கண்ணே. இதை வந்துடுறேண்ணே. அண்ணி, அம்மா, எல்லாரும் கொஞ்சம் பூஜை ரூமுக்கு வாங்க. சீக்கிரம் வாங்க. எல்லாரும் கொஞ்சம் வாங்க இங்க. அண்ணி, என்ன சிவா? ஒரு நிமிஷமா வாங்க அண்ணி. என்ன? வாமாயா. எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க? அம்மா இருங்கம்மா, என்ன விஷயம்னு அண்ணன் வந்தோடனே சொல்லுவாரு.
ரகு என்ன விஷயம்ப்பா? மா, அடகு வச்ச தாலி செயின் நகையெல்லாம் இருக்கு, அதை வாங்கிட்டேன். ஒரு வீட்டோட குடும்ப தலைவி இப்படி போற இடம் எல்லாம் கழுத்துல தங்கம் இல்லாம மஞ்ச கயிறை கட்டிக்கிட்டு போனா அது அந்த குடும்பத்துக்கும் கௌரவமா இருக்காது, அவளை கட்டுனவனுக்கும் கௌரவமா இருக்காது. கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டும் போது புருஷனை பத்தி யோசிக்காம ஒரு பொண்டாட்டி இருக்கலாம். ஆனா பொண்டாட்டி மஞ்ச கயிறோட இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் ஒரு நல்ல புருஷன் கிடையாது. ஒன்னும் யார் மேலேயும் இருக்கிற பாசத்துல வாங்கல. புருஷன் பேச்ச மீறி அவ நடந்திருக்கலாம். அவ என் பொண்டாட்டி இல்லைன்னு நான் தலைமூழ்கி இருக்கலாம். ஆனா என்னோட கடமையை மீறி நான் என்னைக்கும் நடக்கல. சொத்து பிரிக்கிற சமயத்துல எப்படி அவளுக்கு சமமான மரியாதை கொடுத்தேனோ, சமமான பங்கு கொடுத்தேனோ, அதே மாதிரிதான் இதுவும். ஊர் மக்கள் அவளை ரகுராமோட பொண்டாட்டியா தான் பாக்குறாங்க. கழுத்துல மஞ்ச கயிறு இருந்தா வீட்டோட கௌரவம் மரியாதையெல்லாம் போன மாதிரி. அதனால அந்த மஞ்ச கயிறை கழட்டிட்டு இந்த தாலி சரடை எடுத்து போட்டுக்க சொல்லுங்க. பாத்தீங்களா பெரியம்மா, பெரியப்பாவுக்கு உங்க மேல கோவம் இருந்தாலும் உங்க மேல இருக்கிற லவ் அண்ட் கேர் என்னைக்கும் போகாது. ஏங்க
என்ன நீ இது? அக்கா அடகு வச்ச நகையெல்லாம் மாமாவை மீட்டு கொடுத்திருக்காரு. அண்ணன் எப்போ என்ன செய்யறாருன்னே புரிய மாட்டேங்குது. உள்ள ஜானகி அக்காவை பாத்தீங்கல்ல? மாமா நகையை வாங்கி கொடுத்தாருன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவர் என்ன பாசத்திலயா வாங்கி கொடுத்தாரு? அதான் அவரே சொன்னாருல்ல, குடும்ப மானம் போக கூடாதுன்னு தான் வாங்கி கொடுத்துருக்கேன்னு. மத்தபடி பாசத்துல எல்லாம் ஒண்ணும் வாங்கி கொடுக்கல. பாசத்துல வாங்கி கொடுக்கலனாலும் அவங்கள பத்தி யோசிச்சுதானே அவர் வாங்கி கொடுத்திருக்காரு. அதுவும் புருஷனோட கடமைன்னு வேற சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஜானகி அக்கா அவரோட மனசுல பொண்டாட்டியா இருக்காங்க. இனிமே எனக்கு பொண்டாட்டியே கிடையாதுன்னு தலை முழுகினவரு புருஷனுடைய கடமைன்னு சொல்லி நகையை திருப்பி மீட்டு கொடுக்கறாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து எல்லாத்தையும் மறந்து அவர் மட்டும் அக்காவை ஏத்துக்கிட்டாருன்னா அப்படி நடக்கவே கூடாது. அண்ணன் அண்ணிக்கிட்ட பேசாம இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த வீட்ல மரியாதை. இல்லனா அவ்வளவுதான். நம்ம கடைசி வரைக்கும் இந்த வீட்டு வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். ஆமா அண்ணி, அவங்க 2 பேரும் பேசிக்காம இருந்தா மட்டும்தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை அதிகமாகிட்டே போகும். அப்பதான் நம்ம கை மேல வரும். அண்ணியை எப்படியாவது சமாளிச்சிடலாம். ஆனா அந்த மாயா இருக்காளே, அவதான் நமக்கு பெரிய தொல்லையே. நம்மள எதுவுமே செய்ய விடாம அவ எல்லாத்தையுமே கெடுத்துக்கிட்டே இருக்கா. முதல்ல அவளை இந்த வீட்ல இருக்க விடாம செய்யணும். ஆமா, அதுக்கும் இதுதான் சரியான நேரம். சீனு வேற இப்ப ஊர்ல இல்ல. அவன் வர்றதுக்கு முன்னாடி இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டிடணும். எவ்வளவு திமிரு இருந்தா எங்கிட்டயே சவால் விடுவா. சவால்? ஆமா பார்வதி, அடுத்த வருஷம் இதே நேரம் உங்களுக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கையில கொடுப்பேன்னு திமிரா சொல்றா. அப்படி ஒரு விஷயத்த நடக்க விட்டுறவே கூடாது. அந்த சவால்ல நான் தான் ஜெயிக்கணும். சூப்பர் அத்தை, சூப்பரா பிளான் போடுறீங்க. என்ன என்ன பிளான் பண்ணோம்? நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டேன். இப்படி அடுத்தவங்க பேசுறத ஒளிஞ்சிருது ஒட்டி கேக்குறியா? அசிங்கமா இல்ல? சொந்த அண்ணன் அவர் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நீங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. ஏய் நிறுத்துங்க. நீங்க என்னையும் சீனவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறது கூட வேற விஷயம். நமக்குள்ள சவால் இருக்கு, அதுக்காக செய்றீங்கன்னு கூட நான் நினைச்சுக்கிறேன். ஆனா பெரியம்மாவும் பெரியப்பாவும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க. எப்படி உங்களால இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க முடியுது? ஏன் அத்தை, நீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இத்தனை வருஷமா இங்க இருக்கீங்களே, ஏன் இங்க இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை இது வரைக்கும் பெரியம்மா கேட்டிருப்பாங்களா? உங்க 2 பேரையுமே நல்லா தானே பாத்துக்கிட்டு இருக்காங்க. சித்தி, உங்களுக்கு இந்த வீட்ல என்ன குறை வச்சாங்க? ஆனா அவங்க 2 பேருக்கும் அவங்க மேல மரியாதையும் விசுவாசமும் கொஞ்சம் கூட இல்லைல்ல? ஏய் என்ன என்னமோ இந்த வீட்டு வேலைக்காரங்க மாதிரி பேசிட்டு இருக்க? நாங்களும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். எங்களுக்கும் அந்த மரியாதை என்னைக்காவது கிடைச்சிருக்கா? மரியாதைங்கிறது நாம எந்த குடும்பத்துல பொருந்தோங்கிறத வச்சு இல்ல, நாம எந்த மாதிரி செயலை செய்யறோங்கிறத பொறுத்து இருக்கு. என் கல்யாணத்தப்போ நீங்க சாருவை ஏன் இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன வேலை செஞ்சீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஏன் சித்தி, இந்த கோவில் நகை விஷயத்துல உங்க லிங்கம் மாமா பேச்ச கேட்டு வீட்ல இருந்த நகைய நீங்க தானே மாத்தி வச்சீங்க? அது பெரியப்பாவுக்கே தெரியும். ஆனா அத பத்தி இப்ப வரைக்கும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டாரா? அதுதான் அவரோட கேரக்டர். பெரியம்மாவும் அதை யார்கிட்டயும் சொல்லல. அவங்க நினைச்சிருந்தா சிவராம் சித்தப்பாவை தூண்டி விட்டு
இந்த வீட்டை விட்டு உங்களை அனுப்பியிருக்க முடியும். ஆனா அவங்க அதையும் பண்ணல. ஆனா நீங்க 2 பேரும் அவங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? பெரியம்மா உங்க 2 பேரையும் கூட பிறந்தவங்களா தான் பாக்குறாங்க. அவங்க மரியாதை அதிகாரம்னு எதுக்கும் ஆசைப்படல. தகுதியான ஆளுக்கு அதெல்லாம் தானா கிடைக்கும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க. சொல்லுங்க சார். கார்த்திக்கும் தனாவும் லவ் பண்ணாங்க. கார்த்திக் காணாம போறதுக்கு முன்னாடி ரேகா வந்து தனா கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க போயிருக்காங்க. ஆனா அந்த லெட்டரை நீங்க வாங்கியிருக்கீங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்தது?